வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு சுவையான ஹெல்த்தியான ப்ரோக்கலி ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கூடவே நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர்லாம் கரைஞ்ச உடனே ஒரு 1/4 kg சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா நறுக்கிட்டு அது கூட நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கலாங்க. இந்த பச்சை வாசனை போகிற வச்சு நல்லா வதக்கிட்டு பாருங்கள், நல்லா பொன் வர ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டாக்கா நல்லாவே இருக்கும். ஆமாம், இப்போ நம்ம இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சு ப்ரோக்கலி ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கலி ஆட் பண்ணி நம்ம நிதானமாக அதை கலந்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போல் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். ஆமாம், இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் பெரியவங்களுக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லது. கூட லெமன் வச்சு மைனஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது தயிர் சாதத்து கூட சாப்பிட்லாம். சாம்பார் சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மைனஸ் தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். இது கூடவே இந்த கேர்ட் இருந்தாலும் சரிங்க, தயிர் கெட்டி தயிர் இருந்தாலும் நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ. பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணால் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. இது என்னோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் டேஸ்டி ஃபுட்டு. ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்பனா அவ்வளோவா அருமையாக இருக்கும். பாருங்கள், வைக்க மனசு இல்லை, பாய் சொல்லிட்டு கூட எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கேன் நான். அவ்வளோ டேஸ்ட்டு. தேங்க்யூ. பாய்.